ஒரு குக்கரில் முன்னாடி நாள் ஊற வச்ச கடலை கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்துக்காக ஒரு 3 கப்பு அரிசி மாவு கூட வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இட்லி பாத்திரத்தை ஒரு 2 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுக்கலாம். இட்லி தட்டில் துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இடியாப்ப குழல்ல இருந்து நம்ம மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த தட்டுகளை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்து 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக வேக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடலை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான இடியாப்பம் கடலை